ஊற வச்ச துணிலாம் வீட்ல அப்படியே கிடக்குது, இங்க வந்து டான்ஸ் கேக்குதா? டான்ஸ் என்ன வாழ்க்குது. அவனுங்க ஜாலியா டான்ஸ் ஆடுறானுங்க, நான் ஆடலான்னு ஆரம்பிக்கும் போதே அடி விழுவுது. பாத்து பாத்து பாத்து. அப்பா நல்ல வேலை, வண்டி ஸ்டெடி ஆயிடுச்சு. பாத்து போயிட்டு வாங்க ப்ரோ வீட்டுக்கு. என்னடா மின்னல் வேகத்துல நம்மள 2 பேர் கடந்து போனானுங்களே, ஆளை காணுமேனு பார்த்தா எப்பா என்னாலாம் இவ்வளவு வெயிட்ட தூக்க முடியாதுடா சாமி. இந்த கட்டை மேல வைக்கிறேன், எடுத்துக்கோங்க. அண்ணே உங்க லவர் தானே உண்மையான தேவதை, பறக்குறாங்க பாருண்ணே. டே தம்பி, நீ ஏன்டா ரோட்டு ஓரத்துல படுத்திருக்க? இது நம்ம ரோடு, நீ போய் சென்டர்ல படுறா. பனிக்கரடியா இருந்தாலும் ரொம்ப தான் ப்ரோ குளிருது. இரு ப்ரோ, துணியை வாஷிங் மிஷின்ல போட்டு வரேன், எங்க அம்மா திட்டும். டேபிள் ஃபேனை துண்டை வச்சுலாம் துடைக்காதீங்க ப்ரோ, தண்ணி ஊத்தி நல்லா கழுவி தா நம்ம அண்ணன் மாதிரி சுவிட்சை போடுங்க. சரி விடுனே, உன் கைய காலை பிடிக்கிற அளவுக்கு பையன் ஹைட் இல்ல, அவனுக்கு எது எட்டுதோ அதை பிடிச்சி செலிப்ரேட் பண்ணிட்டு விடுங்க. என்னதான் இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிருந்தாலும் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் குழம்பு வைக்கணும்னு நினைக்காம மறுபடியும் தண்ணியிலே ஒண்ணு நினைச்சிங்க பாத்தீங்களா? நீங்க தான் சார் கடவுள். நீ என்னண்ணே விக்கெட் எடுத்த மாதிரி செலிப்ரேட்டே பண்ண ஆரம்பிச்சிட்ட? அங்க பாரு, கேட்ச் விட்டு அண்ணன் திருன்னு முழிக்கிறாரு. இந்தாப்பா ஏய், அந்த அம்மா பாவம் கம்முன்னு உட்காந்துருக்குது, இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ல டைனாசர் ஆகிற மாதிரி வச்சு பயமுறுத்துறியா நீ? இன்னும் 2 போடுமா வாயில. மாஸ் காட்டுறதுக்காக சேர் மேல காலை வச்சு அண்ணன் தாவுனாரு, மாவு கட்டு தான் மிச்சம். ஸ்கூட்டில 3 பேர் வேகமா என்ன கிராஸ் பண்ணானுங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம், 3 பேர் உருண்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கானுங்க. யாரோ போட்ட ரோட்ல நான் போக மாட்டேன்டா, நான் போற இடம் எல்லாம் ரோடா மாறணும். கஷ்டப்பட்டு விளையாண்டு ஜெயிச்சு ஒரு வழியா இந்த கோப்பையை வாங்கியாச்சு, வாங்கடா செலிப்ரேட் பண்ணலாம். யோ மாமே, வண்டியில போறவன்லாம் கொலைக்கலாம் ஜாலியா இருக்குன்னு சொன்னா இவன் துரத்திக்கிட்டு வரான்.